சூப்பரான, டேஸ்ட்டான, சிம்பிளா டொமேட்டோ பாத் எப்படி செய்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை மிளகாய் வறுத்து இந்த மாரி தனியா வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல பூண்ட வறுத்து அதையும் நம்ம தனியா பிளேட்ல வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளிய இது கூட நம்ம அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இது கூட 2 பச்சை மிளகாய் வச்சு அத லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அத தனியா எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்ப தக்காளிய ஃப்ரண்ட் அண்ட் சைடு வந்து திருப்பி போட்டு இந்த மாரி நல்லா வச்சுக்க பிறகு, இப்ப நம்ம தட்டுல வச்சிருக்கிற இந்த பட்டை மிளகாய் கூட கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாரி நல்லா உப்பையும், பட்டை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாரி பெசஞ்சு வச்சுக்கலாம். இப்ப அதே சமயத்துல இப்ப தக்காளி நம்ம நல்லா வெந்துருச்சு. இதையும் மேல தோல் எடுத்துட்டு, இதையும் நல்லா மசிச்சு விட்டுட்டு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். அது கூட கொத்தமல்லி இலையும் நல்லா தூவி விட்டு, நல்லா பெசஞ்சிட்டு, சாதத்துல வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே வேணாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பர்.